ஹாய் buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எம்கே அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எம்கே எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு ஸ்வாலர் ஸ்டார் எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை அந்த கருப்பு நாகம் கடிக்க வந்தது அதை தான் கட்டுறாங்க. அது வெறும் இலியூஷன் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பதட்டத்தில் எந்திரிச்சு திரும்பி பார்த்தா இவரு கூட அந்த 2 கைதிகளும் தூங்கிட்டாங்க. சரி என்னவா இருக்குன்னு சொல்லி இவரு வெளியே வந்து பார்த்தா மற்ற செல்லில் இருந்த கைதிங்க எல்லாம் ஷார்ப்பா ஏதோ கத்தி மாதிரி ஷார்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, சைத்தான் சைக்கிள்ல வந்துருச்சு அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா போயிடுறாரு. அடுத்த சீனே இவரு சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட உட்காரும் போது திடீர்னு ஏதோ ஒரு பிளாக் கலர் ஆரா உணர்றாரு. என்னடான்னு பார்த்தா அது அந்த கோப்ரா தான். அவன் பின்னாடி கருப்பு கல் புகையோட அந்த கருப்பு நாகம் எந்திரிச்சு நிக்க பயங்கரமா இருக்கு. உடனே சில கைதிகள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து வம்பு இழுத்து பிரச்சனை பண்ண ட்ரை பண்ண இதை பார்த்து மற்ற கைதிகள்லாம் பயந்து அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இவங்க நம்ம ஹீரோவோட சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண, சரி இப்போ என்ன உங்களுக்கு என் கூட சண்டை தானே போடணும், சரி வாங்க அப்புறம் நீயும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோபுரா பார்த்து கை நீட்ட, முதல்ல முடிஞ்ச இவங்க கூட ஜெயிச்சு காட்டு, அப்புறமா என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் கட்டினதும் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவோட இடத்த நீங்கள் பார்ப்பீங்களே, நம்ம ஹீரோ போட்டு எல்லாரும் ஒரு மாறுகள் வாங்க சைக்கிள் கேப்ல 2 பேர் கத்தி எடுத்து சொல்லலான்னு ட்ரை பண்ணா கத்தி உடஞ்சிடுச்சு. இவனுங்க 2 பேரும் ஷாக்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனுங்க 2 பேரும் போடனையோட 2 விட்டு இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு நிக்க, பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் அடிச்சு போட்ட, உனக்கும் திறமை இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கோப்ரா பேசிட்டு இருக்கும்போது 2 டிராகர் எடுத்து வீச, என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கங்காட்டியும் பின்னாடி போய் அந்த 2 டிராகரையும் பிடிச்சி ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. இவன் நம்ம ஹீரோக்கு சரியான டஃப் கொடுப்பான். கோப்ரான்னு பேருக்கேற்ற மாதிரி இவனோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அஜிலிட்டியும் வேற லெவலில் இருக்கும். இவன்கிட்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கேமை லூஸ் பண்ணுற மாதிரி திணறிட்டு இருக்கும்போது இவன் கூட சண்டை போகிறதே சிரமமாக இருக்கும். அப்போ திடீர்னு 2 டிராகர் அவன் வேகமாக விடுவான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரையே அறியாமல் அந்த 5 அக்குபஞ்சர் பாயிண்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி அதை டாச் பண்ண, அது தெரியாத இவன் என்னோட குறி என்னைக்குமே தப்புனதில்லை அப்படின்னு யோசிச்சு என்னடான்னு பார்த்தா குறி தப்பிடுச்சு. இது எப்படின்னு அவன் யோசிக்கும் போதே அங்கே போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த 5 அக்குபஞ்சர் பாயிண்ட் ஸ்கை வால்ட் டெக்னிக்கை பயன்படுத்தினதுனால கத்தி கதறி ஒரு வழியில மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. உடனே டேய் இது தலை தொங்கிடுச்சு, டேய் போலீஸ்க்கு வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுங்களா, சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் கத்த கட் பண்ணால் நம்ம போலீஸ் சீஃபை காட்டுறாங்க. இவர் ஹீரோயினி சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அது எடிட் பண்ணியிருக்காங்க. உடனே தலைவர், 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, நீதிடா நேர்மடா, அந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவடா அப்படின்னு சொல்லி வீரவாசனம் பேசிட்டு இருக்கிறது செல்ஃபோனில். அந்த சைடு இந்த கொடுமையை கேட்கறது யாரான்னு பார்த்தா வழக்கம் போல் நம்ம ஹீரோயின். இவங்க பேசி முடிச்சுட்டு ஏதோ ஃபார்மாக குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கான். டேய் என்னடா அது, குழந்தைய தூக்கிட்டு வந்து வெட்டில் போகிற மாதிரி ஆனாவும் ஹீரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க போடுறீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்பருக்கு இருக்கும். உடனே இவர் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா 2 போலீஸ்காரங்க நின்று ஃபோனை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அட இது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸோட ஃபார்மசியா, வழக்கம் போல மயக்கம் போட்டு வந்துட்டோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு தனக்கு இருக்கிற பவரை செக் பண்ணி பார்க்கலான்னு அங்கே டேபிள் மேலே இருந்த ஒரு பேனாவை தூக்க ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறமேட்டு அதை தூக்கிட்டு அப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி தொக்கா 2 இலை தூக்கிட்டு வந்து நிறுத்துவாரு பாருங்க. நானும் அந்த 2 மாங்காய் அடிச்சிருப்பேன், அதெல்லாம் விடுங்க. உடனே ஐயா எனக்கு பவர் கிடச்சிடுச்சா, இந்த பவர் மாஸ்டர் பண்ணி இதை கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டு நான் மிகப்பெரிய வாரியர் ஆகிறது யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தியானத்தில் உட்கார்றாரு. இவர் தியானத்தில் இருக்கும்போது நாம் ஒரு கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு வந்துருவோமா. This world shall know pain. Almighty push. வந்தால் நம்ம தலைவர் தியானத்தில் இருக்கார். அப்போ தியானத்தில் இருக்கும்போது காட்டுறாங்களே இதுதான் தலைவரோட இன்னர் வேர்ல்டு. அங்கே நல்லா சூரியன் மாதிரி தக 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 தகன்னு ஜொதிக்குதே, அதுதான் இவரோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி.
அதை அவர் கைப்பற்றலான்னு சொல்லி ஆசைப்பட்டு கை நீட்டினா அவரால் முடியல. அவர் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவர் கண்ணு முன்னாடி வந்து போக மனுஷன் திடுக்குன்னு கண்ண முழிச்சிடுறாரு. இருந்தாலும் விடாமுயற்சியோட வெற்றி காண்பாண்டா இந்த வீராசாமி அப்படின்னு ஒரு சபதம் எடுக்க அடுத்த சீனு அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, தம்பி பிரச்சனை நடந்த இடத்துல ஒருத்தர் இருந்து பார்த்துருக்காங்க. அவங்க என்கிட்ட உங்ககிட்ட சப்மிட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே எடிட் பண்ணதுன்னு சொல்லினாங்க. அதனால் நானும் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரிஜினல் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். எங்ககிட்ட சப்மிட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே ஃபேக்கானது தான். ஸோ இப்போ உண்மையில எந்த கேஸும் இல்லை, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும், யார் அவங்க, எனக்கு ஏன் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்க, சாரி தம்பி அதெல்லாம் ரூல்ஸ் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம். சரி பரவாயில்ல, என்னோட நன்றியாவது அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் இந்த மூளையை ஷேப் பண்ண முருங்கக்கா மண்டையாட்டமே காணே, இவன் தான் அவன் அடிக்க ஆள் செட் பண்ணான். இவன் யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த மூஞ்ச பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே, எனக்கு தெரியலங்கய்யா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி தம்பி உன்னோட கேஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன், இப்போ நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னதும், ஐயா என் ப்ரொஃபைலு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, உன் ப்ரொஃபைலில் எந்த விதமான பிளாக் மார்க்கும் இருக்காது, நீ உன்னோட வாரியர் கனவையும் கரியரையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இவர் சொன்னதும், ஹபாடா தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த ஃபார்மையும் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்களாம். இந்த ஃபார்ம் நான் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஆச்சு. உண்மையிலே சொல்லுங்க, இது யார் என்கிட்ட கொடுத்தா? தம்பி ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை உனக்கு நல்லா தெரிஞ்ச உனக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்குவாங்களோ அப்படின்னு இவர் பொடி போட்டு பேச நம்ம ஹீரோ புரியாமல் முழிக்க, அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம வில்ல பையனை தான் காட்டுறாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ ஃபிக்ஸ் பண்ணாலும் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்த, கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கலையடா, குத்து கழுவான்னு நின்றுட்டு இருக்கிறான். இங்கே பாரு, நான் ஃபிக்ஸ் பண்ணாலும் பெரிய ஆள் தான், இந்த தடவை எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரில, அவங்கிட்டேருந்தே தப்பிச்சிருக்கானா, நீ இவங்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அடுத்த தடவை மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இவன் சொல்ல, எது அடுத்த தடவையா, இந்த தடவை நீ இருக்கேன்னு பாரு, நீ கொடுத்தா அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லி அந்த சீஃப் கண்டுபிடிச்சிட்டான். பழகுன பாவத்துக்கு சொல்கிறேன், உன்னோட அங்கிள் வச்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு போ அப்படின்னு இவன் சொல்ல, இவனும் பயத்தில் அவங்கள அங்கிளை பார்க்கறதுக்கு ஓடுறான். அடுத்த சீனே நம்ம ஹீரோவை அந்த சீஃப் வழி அனுப்பி வைக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ மறுபடியும், சார் இந்த ஃபார்மு அப்படின்னு கேட்க, தம்பி அதுக்கான பதிலை நான் உனக்கு சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும், பட் இருந்தாலும் அந்த ஃபார்மை உன்கிட்ட கொடுத்தது உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்ல, கட் பண்ண நம்ம வில்ல பையனோட வீட்டில் வில்ல பையனோட அப்பா அங்கிள் அந்த கோபுரான்னு எல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வில்ல பையனை எப்படி காப்பாற்றலான்னு. அந்த கோபுரா என்னோட குறி என்றைக்குமே தப்புனதில்லை, அவன் என்கிட்டேருந்து எப்படி தப்புச்சான்னு தான் தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, இதுக்கு மேலே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, என்னோட பையனை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு வில்ல பையனோட அங்கிளும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி, ஒரு 2 நாளைக்கு எங்கேயும் போய் பிரச்சனை பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த பிரச்சனையிலேருந்து அவனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும், அந்த லூஃப் அங்கே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு தானே வரான், வரட்டும் அப்படின்னு இவர் சொல்ல, ஏதோ பெருசாக செய்ய போகிறான் இந்த கலட்ட பையன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியவா தெரியுது. அடுத்த சீனே நம்ம ஹீரோ அந்த பாதுகாப்பு பதில் சவர் மேலே அந்த ஃபார்மை பார்த்து நின்றுட்டு இருக்க, அங்கே தச்சையிலாக வர மாதிரி நம்ம ஹீரோயினி வரதை பார்த்த நம்ம ஹீரோ, நான் இங்கே காற்று வாங்கினான் தான் வந்தேன்னு தலைவன் தலையை சரிஞ்சுக்கிட்டே சொல்ல, நம்ம ஹீரோயினி, ஆமாம் நானும் காற்று வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு நமக்கு 2 பேருக்குமே தெரியும் அந்த ஃபார்மை கொடுத்ததும் ஹீரோயினி தானும் இங்கே ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கானோ. உடனே என் மேல் நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும், உன் மேல் நான் நம்பிக்கை வைப்பேன், அந்த நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவை பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயினோட அழகு அப்படியே நம்ம ஹீரோ மயங்க, அவர் மட்டுமா மயங்கினாரு. உடனே நம்ம ஹீரோயினி, வாரியர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன் நீ எப்படி சொல்கிற, அப்புறம் உண்மையிலேயே நான் வாரியர் ஆகிடுவேன் நீ நம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நிச்சயமா, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்றைக்கி அந்த கோல்டன் ஈகிள் நம்மளை தாக்குனப்போ ஒரு வாரியர் வந்து நம்மளை காப்பாற்றினாரு, அப்போ எல்லோரும் பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க, அப்போ நான் உன்னை பார்த்தேன், உன் கண்ணில் பயம் இல்லை, மாறா தானும் இந்த மாதிரி ஒரு வாரியராக மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசைப்பட்டியே, அந்த ஆசை உன் கண்களில் தெரிஞ்சது. எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ நல்ல வாரியராக வருவேன்னு,
ஆக அங்கே எல்லாம் உசுரை கையில் பிடிச்சி ஓடிட்டு இருக்க, அங்கே ஒருத்தன் உசுரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த அம்மா ஹீரோ பையில சைட் அடிச்சிருக்கிறேன்னு சொல்லாமல் சொல்கிறேன். இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு இந்த நம்ம ஹீரோ அந்த ஃபார்மை தெரியாமல் தவற விட அது காற்றுல பறக்க போகிறத பிடிச்சி அழகாக ஒரு பேப்பர் பிளேனை செஞ்சு, எனக்கு தெரியும் நீ சாதாரண ஒரு வாழ்க்கையை சாதாரண ஒரு வேலையோட வாழ விரும்ப மாட்டேன்னு, நீ இந்த உலகத்தை காப்பாற்ற ஆசைப்படுற, உன்னோட இந்த ஆசைக்கு எப்பயுமே நான் துணையாக இருப்பேன்னு சொல்லி அந்த பேப்பர் பிளேனை கையில் வச்சு கண்ணை மூடி எதையோ வேண்டி பறக்க விட சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அந்த பிளேன் அழகாக பறந்து போக இந்த எபிசோடு இங்கேயே முடிச்சிடுறாங்க. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற அந்த கால கொடுமைன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த டென்ஷன் பத்தாது, நாங்கள் அந்த வில்லப்பையனோட அங்கிள் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அழிச்சே திருவன் சபதம் எடுக்காத குறையா அங்கே முறைச்சிட்டு நிற்கிறாரு. இன்னும் இந்த சீரீஸில் என்னென்னலாம் நடக்க போகுதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.